வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள். இதில் பயிற்சி 6இல் 4ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 6, 7, 4 மற்றும் 8, 4, 9 என்ற புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோடு XZ மற்றும் YZ தளங்களை வெட்டும் புள்ளிகளை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இரண்டு புள்ளிகள் வழியே செல்லக்கூடிய நேர்கோடானது XZ மற்றும் YZ தளங்களை வெட்டும் போது உண்டாகக்கூடிய புள்ளிகள், கிடைக்கக்கூடிய புள்ளிகளை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? தரப்பட்ட புள்ளிகள்: முதல் புள்ளி X1 Y1 Z1, ரெண்டாவது புள்ளி X2 Y2 Z2. சரியா? இப்போ பாருங்க, இதனுடைய கார்ட்டீசியன் சமன்பாடு நம்ம ஃபார்முலா தெரியும். என்ன அப்படின்னா, x மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1 ஈக்குவல் டு y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு z மைனஸ் z1 பை z2 மைனஸ் z1. சரியா? இப்போ பாருங்க, x மைனஸ் x1, x1ஓட மதிப்பு 6 பை x2ஓட மதிப்பு 8 மைனஸ் x1ஓட மதிப்பு 6. y மைனஸ் ஃபார்முலா மைனஸ் y1ஓட மதிப்பு 7 பை y2ஓட மதிப்பு 4 மைனஸ் y1ஓட மதிப்பு 7. z மைனஸ் z1ஓட மதிப்பு 4 பை z2ஓட மதிப்பு 9 மைனஸ் z1ஓட மதிப்பு 4. இதை சுருக்கிறோமா? என்ன வரும் பாருங்க, x மைனஸ் 6 பை 2 ஈக்குவல் டு y மைனஸ் 7 பை மைனஸ் 3 z மைனஸ் 4 பை 9லேருந்து 4 கழிச்சோம்னா 5. இதுதான் என்னது? கார்ட்டீசியன் சமன்பாடு. இப்போ பாருங்க, இந்த சமன்பாடு, அதாவது 1ன்னு எடுத்துக்கலாமா? 1 ஆனது எந்த தளத்தை? XZ தளத்தை வெட்டும்போது அல்லது சந்திக்கும்போது, பாருங்க, XZ தளத்தை வெட்டுது. அப்போ அங்கே ஒய்யோட மதிப்பு 0வாக இருக்கும். ஒய்யோட மதிப்பு 0. அப்போ இதில் ஒய்க்கு பதிலாக நம்ம 0ன்னு பிரதியிட போகிறோம். பாருங்க, x மைனஸ் 6 பை 2 ஈக்குவல் டு ஒய் இருக்கா? ஒய்க்கு பதிலாக தான் நம்ம என்ன செய்யலாம்? 0 மைனஸ் 7 பை மைனஸ் 3 ஈக்குவல் டு z மைனஸ் 4 பை 5. இப்போ பாருங்கள், 0 மைனஸ் 7 மைனஸ் 7 தான். மைனஸ் 7 பை மைனஸ் 3 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி நமக்கு என்ன வரும்? x பை 6 பை 2 வெறும் 7 பை 3ன்னு வந்துடும். 0 மைனஸ் 7 மைனஸ் 7, மைனஸ் 7 பை மைனஸ் 3 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி ப்ளஸ் 7 பை 3ன்னு மாறிடும். z மைனஸ் 4 பை 5. இப்போ பாருங்கள், ரெண்டாக பிரிச்சுருமா? இது ரெண்டையும் சமப்படுத்திக்கலாம். திரும்ப இது ரெண்டையும் சமப்படுத்தலாம். நமக்கு என்ன வேணும்? எக்ஸு இசட்டோட மதிப்புகள் வேணும். இப்போது இது ரெண்டையும் நம்ம எடுத்து சமப்படுத்துகிறோம். அப்போ என்ன வரும் பாருங்க, x மைனஸ் 6 பை 2 ஈக்குவல் டு 7 பை 3. அப்போது x மைனஸ் 6 ஈக்குவல் டு இந்த 2 வகுத்தில் இங்கே வந்து பெருக்கலாக மாறும். அப்போ ஏற்கனவே 7 இருக்குது. அப்போ 7 2 14 பை 3. அதுக்கு அடுத்தது x ஈக்குவல் டு 14 பை 3. இது இந்த பக்கம் வந்து என்ன மாறிடும்? ப்ளஸ் 6 மாறிடுமா? 6னா 6 பை 1. அப்போ x ஈக்குவல் டு குறுக்கு பெருக்கு எடுங்க. 1 3 3, 1 14 14, 3 6 18. அப்போது x ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்கள், 2 கூட்டா 32, 32 பை 3. எதோட மதிப்பு? எக்ஸோட மதிப்பு. அதுக்கு அடுத்து பாருங்கள், இப்போ இது ரெண்டையும் சமப்படுத்துவோம். இது ரெண்டையும் சமப்படுத்தலாமா? அப்போ z மைனஸ் 4 பை 5 ஈக்குவல் டு 7 பை 3. z மைனஸ் 4 ஈக்குவல் டு 5 வகுத்தலுங்க வந்து பெருக்கலாம் மாறும். அப்போ 7 35, 35 பை 3. அப்போ z ஈக்குவல் டு 35 பை 3 ப்ளஸ் 4 பை 1. சரியா? பகுதியில் எதுனா 1. குறுக்கு பெருக்கு எடுங்க. 1 3 3, குறுக்க 1 35 பெருக்குனா 35 ப்ளஸ் 3 4 பெருக்குனா 12. கூட்டிடுமா? 2 கூட்டினா 47 பை 3. எதோட மதிப்பு? இசட்டோட மதிப்பு. கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, XZ தளங்களை வெட்டும் புள்ளி. XZ தளத்தினை வெட்டும் புள்ளி. தளத்தினை வெட்டும் புள்ளி. என்ன வெட்டும் புள்ளினாலே நமக்கு முதல்ல எக்ஸோட மதிப்பு. எக்ஸோட மதிப்பு 32 பை 3. 32 பை 3. ஒய்யோட மதிப்பு பாருங்க 0.
XZ வெட்டும்போது ஒய்யோட மதிப்பு என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். அப்போ 0. இசட்டோட மதிப்பு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 47/3. சரியா? இதுதான் XZ தளத்தினை வெட்டும்போது உண்டாகக்கூடிய புள்ளிகள். அடுத்தது பாருங்க, எந்த தளத்தை? YZ தளங்களை வெட்டும் புள்ளியை நம்ம கண்டுபிடிக்கணும். YZ. அப்போ YZ தளம்னா எக்ஸோட மதிப்பு 0. அப்போ எக்ஸோட மதிப்பு 0ன்னு இந்த 1வது சமன்பாட்டில் நம்ம பிரதிடணும். இந்த எக்ஸுக்கு பதிலாக மட்டும் 0, மிச்சம் எல்லாமே அப்படியே வரும். சரியா? எழுதிடலாமா? பாருங்க, சமன்பாடு 1 ஆனது YZ தளத்தை வெட்டும்போது எக்ஸோட மதிப்பு 0. அப்போ அந்த 1வது சமன்பாட்டில் முதல்ல எடுத்தோடனே எக்ஸாக இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக 0 - 6 அப்படியே வந்துடும். பை 2 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு y - 7 அப்படியே வந்துடும். பை -3 இருக்குது அப்படியே வந்துடும். Z - 4 இருக்குது. பை 5 இருக்குது. இதுவும் அப்படியே வந்துடும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள், -6/2. 0 - 6னா -6. -6 2 கொண்டு வகுத்தோம்னா -3 வரும். -3 ஈக்குவல் டு y - 7/3 Z - 4/5. இதை நம்ம பாருங்கள், இது ரெண்டையும் எடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது y - 7/-3 ஈக்குவல் டு -3. -3 வகுத்தில் இருக்குது, இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும். -3 இங்கே ஏற்கனவே ஒரு -3 இருக்குது இல்லையா? அப்போது y - 7 ஈக்குவல் டு -3 பெருக்கல் -3. y ஈக்குவல் டு -3 -3 பெருக்குனா 9. இது வந்து -7, இங்கே வந்தால் +7. அப்போ y ஈக்குவல் டு 9 7 கூட்டினோம்னா 16. ஒய்யோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து பாருங்கள், இதையும் சமப்படுத்த போகிறோம். Z - 4/5 ஈக்குவல் டு -3. சரியா? அப்போது Z - 4 ஈக்குவல் டு -3 பெருக்கல் என்ன வரும்? 5. இந்த 5 வகுத்தில் இங்கே வந்தால் பெருக்கலாக மாறிடும். அப்போ Z ஈக்குவல் டு -3 5 பெருக்குனா -15. இது -4, இங்கே வந்தால் +4. அப்போ Z ஈக்குவல் டு -15 + 4 -11. சரியா? பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கீழே எழுதிடலாமா? தேர்ஃபோர் எந்த தளம்? YZ தளத்தினை வெட்டும் புள்ளிகள். புள்ளிகள் இல்லை, புள்ளி, ஒரே ஒரு புள்ளி தான். சரியா? வெட்டும் புள்ளி. எக்ஸோட மதிப்பு, முதல்ல எக்ஸோட மதிப்பு என்ன? 0. YZ தளத்தில் எக்ஸோட மதிப்பு 0. அதுக்கடுத்து ஒய்யோட மதிப்பு 16, இசட்டோட மதிப்பு -11. இதுதான் நமக்கு தேவையான புள்ளி, அதாவது YZ தளத்தை வெட்டும் புள்ளி. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.